வணக்கம் நண்பர்களே. கேரளாவோட வின்னிங் நம்பர்ஸோட அனாலிட்டிக்ஸை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ செக் பண்ணும்போது தான் ஒரு சுவாரஸ்யமான ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சி. இந்த மாவட்டத்தில் டிக்கெட் எடுத்தோன்னா இந்த வின்னிங்கான முதல் பரிசு அடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதிர்ஷ்டங்கிறது ரொம்பவே அடிச்சிருக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த மாவட்டத்தோட டிக்கெட் வந்து வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எந்த ஊருக்கு எந்த மாவட்டத்துக்கு அதிகமாக பரிசு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கடந்த 13 வருஷம் நடந்த மான்சூன் பம்பரோட வின்னிங்ஸை ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு சில மாவட்டங்கள் அப்படியே இந்த பிரைஸ் லிஸ்ட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ எந்தெந்த ஊரில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். 2012 பார்த்தீங்கன்னா மலப்புரம் அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. 2013 பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. 2014 திரும்பவும் மலப்புரம் அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. 2015 திருச்சூரில் விழுந்திருக்கு. 2016 திருச்சூரில் தான் விழுந்திருக்கு. 2017 பாலக்காடில் விழுந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாலக்காடில் வாங்குவாங்க. ஸோ பாலக்காடில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த 2018 எர்ணாகுளம் அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. அடுத்த 2019 பார்த்தீங்கன்னா கண்ணூர் அப்படிங்கிற பிளேஸில் விழுந்திருக்கு. திரும்பவும் 2020 பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் வந்து விழுந்திருக்கு. 2021 மான்சூன் பம்பர் வந்து நடத்தல. அடுத்து 2022 பார்த்தீங்கன்னா திரும்பவும் எர்ணாகுளத்தில் தான் வின்னிங்ஸ்கிறது அடிச்சிருக்கு. அடுத்த 2023 பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாலக்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வின்னிங்ஸ்கிறது விழுந்திருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா மூவாற்றுப்புழா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வின்னிங்ஸ்கிறது விழுந்திருக்கு. ஃபைனலாக லாஸ்ட் இயர் 2025 பார்த்தீங்கன்னா பைனூர் அப்படிங்கிற பிளேஸில் வின்னிங்ஸ்கிறது அடிச்சிருக்கு. இதில் டாப் 1 பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் தான். மான்சூன் பம்பர் வரலாற்றிலேயே அதிக முறை விழுந்த மாவட்டம் இது அப்படின்னா எர்ணாகுளம் மாவட்டம் தான். மொத்தமாக 3 முறை விழுந்திருக்கு. 2018, 2020, 2022 இந்த 3 இயரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் தான் விழுந்திருக்கு. அடுத்ததாக திருச்சூர், மலப்புரம், பாலக்காடு இந்த 3 மாவட்டங்களும் 2 முறை இந்த முதல் பரிசுக்கான வின்னிங்ஸை தட்டி தூக்கி இருக்குன்னே சொல்லலாம். மலப்புரமில் 2012, 14 இந்த 2 வருஷம் விழுந்திருக்கு. திருச்சூரில் பார்த்தீங்கன்னா 2015, 16 அடுத்தடுத்த இயரே விழுந்திருக்கு. அடுத்த பாலக்காடில் பார்த்தீங்கன்னா 2017 விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் 2023 விழுந்திருக்கு. இது தவிர திருவனந்தபுரம், கண்ணூர் இந்த மாவட்டங்களில் ஒவ்வொரு முறை வந்து விழுந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 2024 மூவாற்றுப்புழா அப்படிங்கிற ஊர்லையும் 2025 பைனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லையும் தான் இந்த முதல் பரிசுக்கான 10 கோடி ரூபாய்ங்கிறது விழுந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எர்ணாகுளம் ஏரியாவோ இல்லை திருச்சூர் ஏரியாவோ இல்லை பாலக்காடு ஏரியாவோ தான் ரொம்பவே ராசியான ஏரியாவா நல்ல மாவட்டங்களா நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ எர்ணாகுளம் மாவட்டத்திலேயோ இல்லை பாலக்காடு மாவட்டத்திலேயோ இல்லை திருச்சூர் மாவட்டத்திலேயோ போய் எடுத்தால் மட்டும்தான் வின்னிங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொன்னால் அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ எர்ணாகுளமாக இருக்கட்டும், திருச்சூராக இருக்கட்டும், பாலக்காடாக இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களோட டிக்கெட் விற்பனையும் அதிகமாக இருக்கும். அதனால் விழுகக்கூடிய வின்னிங்கிறது கிராஜுவலாக அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். அவ்வளோதானே தவிர இந்த மண்ணில் எந்த ஒரு மேட்சுக்கும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயங்களும் கிடையாதுங்க. லாட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி தேடி போய் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ இல்லை டூருக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேரளாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரோட்டோரங்கள்லையோ இல்லை கடைகள்லையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையோ இறங்கி எதாச்சியா நம்பர்ஸு, பிளேசஸ் எதுவுமே யோசிக்காமல் வாங்கக்கூடிய நம்பர்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பரிசுகள் விழுறதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். லாட்ரிங்கிறது 100% உங்களோட தனிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் கண்ணில் படக்கூடிய நம்பருக்கு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் போய் எடுங்க. உங்களோட லக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மான்சூன் பம்பரோட டிக்கெட்டை எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் போய் எடுக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் எந்த மாவட்டத்தோட டிக்கெட்டை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிக்கெட்டை தான் வாங்கியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க.